ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு தீப்ஸ் தமிழ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கலர்ஃபுல்லான ஸ்பெஷல் தயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்றது. ஸோ இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் வேக வச்ச சாப்பாடு எடுத்துக்கோங்க. அது ஆறுனதுக்கு அப்புறமா லைட்டாக மசிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப மசிக்க வேணாம், இந்த மாதிரி சாப்பாடு பாதி பாதியாக இருக்கிற அளவுக்கு மசிச்சிங்கன்னா போதும். ஸோ ஒரு கப் சாப்பாடு மசிச்சு வச்சுக்கோங்க. 1/4 கப் சுடுதண்ணி, 1/2 கப் தயிர். ஸோ இந்த தயிர் சாதத்தை தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வரமிளகா, 1/2 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நல்லா துண்டு துண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். கார்னிஷ் பண்ணுறதுக்கு ஒரு 5-6 முந்திரி, நெய்யில் வறுத்த முந்திரி, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கேரட்டு, அப்புறம் கொஞ்சமாக மாதுளம் பழம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க சாப்பாட்டு கூட நம்ம தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா சுடுதண்ணி, அது ஒரு 1/4 கப் சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ வந்துடும். ஸோ இதை எப்படி தாளிக்கிறதுன்றதை பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு கடலப்பருப்பு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் கடுகு நல்லா வெடிக்கும், உங்களோட டிஷ் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ கடுகு கடலப்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட வரமிளகா, நீங்கள் பச்சை மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வரமிளகா ஆட் பண்ணுறேன். வரமிளகா, இஞ்சி, இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா உங்களுக்கு குக்கான ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா இது கூட கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஃப்ளேம் வந்து லோவில் வச்சுட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணுங்கள். உங்கள் கருவேப்பிலை வந்து நல்லா கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு ஃப்ரை ஆகணுங்க. அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் தயிர் சாதத்தில் நல்லா டேஸ்ட் மிக்ஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம தயிர் சாதத்தில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நாம் இங்கே இப்போ செஞ்சு வச்சுருக்க தயிர் சாதத்துக்குள்ளே நம்ம தாளித்த இதை எடுத்து கொட்டிக்கோங்க. இது வந்து பேசிக்கான ஒரு தயிர் சாதங்க. நீங்கள் வந்து இதை சும்மா சாதாரணமாக செஞ்சு சாப்பிடலாம். கொஞ்சமாக ஊறுகாய் மட்டும் தொட்டு இந்த சாப்பாடு சாப்பிடலாம். இது வந்து பேசிக்கான தயிர் சாதம். இதையே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ரிச்சாக கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்கிறதுக்கு தான் அங்கே வச்சுருக்க கார்னிஷிங் ஐட்டம்ஸ். உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க, நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கார்னிஷ் பண்ணி செய்யலாம். இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஹெல்த்தியான டிஷ்ஷாக வேணும்னா அப்போ கூட இந்த மாதிரி செய்யலாங்க. ஸோ நம்ம இப்போ வச்சுருக்க தயிர் சாதத்துக்கு கூட நான் கேரட் ஆட் பண்ணுறேன். கேரட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழை, அப்புறம் இந்த முந்திரி, அப்புறம் மாதுளம் பழம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெள்ளை கலர், அப்புறம்
பச்சை கலர், ஆரஞ்சு, அப்புறம் பிங்க் அப்படின்னு கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாப்பாடு ரொம்ப. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். இல்லை உங்களுக்கு கெஸ்ட் ஏதாவது வராங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்மளோட கலர்ஃபுல்லான ஸ்பெஷல் தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறையா தமிழ் ரெசிபீஸ் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பபாய் ஃப்ரம் தீபா சுரேஷ். பபாய்.